இவ்வாறான ஒரு தகவல் பேசப்படுகின்றது. அண்மையில் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்த சம்பந்தமான தகவல்களை தருவதற்காக அண்மையிலே தூதுவர் ஷிரி வோல்ட் அம்மையார் அவர்கள் அழைப்பின் பேரில் சுமந்திரன் சந்தித்தாக கூறப்படும். சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலர் வருகை தந்திருந்தார்கள் ஆட்சி முறை தொடர்பில் பார்ப்பதற்காக. அதனால் எதுவும் நடக்கப் போவதல்ல. சுமந்திரனை சந்தித்தது என்பது சுமந்திரனை அவர் அழைத்து சந்தித்தாரா அல்லது சுமந்திரன் அவரிடம் அழைப்பு கேட்டு சென்றாரா என்பது எமக்கு தெரியாது. இது சுமந்திரனுடைய சமூக வலைத்தளத்தின் பதிவுதான் இப்படி இருக்கின்றது. சுவிஸ் தூதரகம் இது தொடர்பில் தாம் அழைத்ததாகவா அல்லது தாம் அழைத்து சுமந்திரன் வந்தால் இது எல்லாம் நடைபெறும். இது ஒரு பெரிய விடயம் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், நல்லாட்சி காலத்திலே ஜேம்பதி தலைமையிலே இப்போது இருக்கக்கூடிய சபை முதல்வர் பிமல் ரட்நாயக் அடங்கலாக பலர் வந்திருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியிலே இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு கலந்துரையாடலுக்காக வந்தது. அதில் ஒன்றும் நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு அரசாங்கங்கள் வருகின்ற போதும் இவ்வாறான ஒரு சுற்றுலா அல்லது இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை சுவிட்சர்லாந்து ஏற்படுத்துவது வளமை. இதனால் நாட்டுக்கு பயனுமல்ல அல்லது யாருக்கு பயனுமல்ல, அதில் வந்து செல்லுகின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஒரு பயன் என்பதை விட அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய நடைமுறை திட்டங்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. கடந்த முறை நல்லாட்சி காலத்திலே ஜேம்பதி வந்தபோது குறிப்பிட்டார், அவர்கள் வருகின்ற போது சுமந்திரன் கூறுகின்ற எக்கியர் ஆட்சியை அங்கு நடைமுறையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பெரும் விவாதம் இடம்பெற்ற போது, இலங்கையை பொறுத்தவரையில் ரணில் ஆதரித்தால் அதனை மைத்திரி எதிர்ப்பார், மைத்திரியை ஆதரித்தால் ரணில் எதிர்ப்பார். எனவே இலங்கையில் எதுவும் சாத்தியமில்லை என்று அன்றைய காலப்பகுதியிலே அவரை சந்திக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயம், நாடாளுமன்ற கட்டட தொகுதியிலே அவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு ஒரு சாதாரணமாக கூறிய விடயம். அவர் கூறியது போன்றுதான் அவதும் சென்றார். அதுபோன்று இதுவும் நடந்த இதுவும் ஒன்று நடக்கப் போவதில்லை. இது வளமையாக இப்போது ஒரு புதிய அரசாங்கம் வருகின்ற போது சுவிட்சர்லாந்துக்கான ஒரு பயணம் ஏற்படுத்தப்படுவது வளமை. இதில் ஒன்றும் நடைபெறும் அல்லது இவரை அவர் அழைத்தால் அவரை இவர் அழைத்தார் என்பதெல்லாம் ஒரு செய்தியாக கடந்து செல்லலாமே ஒழிய அதில் பெரிய தாக்கங்கள் இருப்பதாக எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இப்போது முடிவாக வடக்கு கிழக்கில் முதலமைச்சர் வேட்பாளர்களை ஓரளவு தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் அதனை இறுதி நேரம் வரையும் அந்த அறிவிப்புகளை செய்யாமல், ஒருவேளை வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு முன்னர் வந்தால் கூட கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளரின் அறிவிப்புகள் முஸ்லீம் கட்சிகள், தமிழ் கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் சாணக்கியனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் என்கின்ற அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சாணக்கியன் கூறுவது போன்று அவர் ஒரு ஊடக சேவையிலே குறிப்பிட்டார், இப்போது தமிழரசு கட்சி ஜனநாயக விழுமியங்களுக்கு முரணாக செயற்படுகின்றது. கட்சியினுடைய தலைவரும் சி.வி.கே. சிவஞானம், கட்சியினுடைய பதில் தலைவரும் சி.வி.கே. அப்படித்தான் ஜாப் இருக்கின்றதா. ஏன் ஒரு பதில் தலைவரை கிழக்கிலிருந்து தெரிவு செய்யக்கூடாது என்பதில் அவதானமாக இருக்கிறார்கள் என்றால்,